டெல்லிக்கு விஜய் அனுப்பிய தூது 6600 கோடி நிதி கேட்ட விஜய். பாஜக காட்டும் கைவரிசை. தேர்தலுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வெற்றி செஞ்சுட்டு இப்போ நிதி கேட்டால் மத்திய அரசு என்ன சொல்லுமோ தெரியலையே. தமிழக அரசு தற்போது ஒரு திட்டம் ஒன்றை கையில் எடுத்திருக்கு. அது என்ன திட்டம் என்பது பற்றி விரிவாக பார்க்கலாம் நம் ஜெம் தொலைக்காட்சியில். 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சென்னை மாநகர போக்குவரத்தின் முக்கிய அங்கமாக விளங்கும் பறக்கும் ரயில் சேவையை முழுமையாக நவீனமயமாக்கவும் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் தரத்திற்கு உயர்த்தவும் தமிழக அரசு புதிய மெகா திட்டம் ஒன்றை கையில் எடுத்திருக்கு. இத்திட்டத்தை MRTS புனரமைப்பு திட்டமாக செயல்படுத்த மத்திய அரசிடம் இருந்து நிதி உதவி மற்றும் கடன் உதவிகளை கோரி தமிழக அரசு கடிதம் எழுதியிருக்கு. சுமார் 6600 கோடி மதிப்பீட்டில் இந்த பிரம்மாண்ட திட்டம் திட்டமிடப்பட்டிருக்கு. கடந்த அரசு இதை சுயமாக செய்ய முடிவெடுத்த நிலையில் முதல்வர் விஜய் மத்திய அரசின் உதவியையும் கோர முடிவு செய்திருக்கார். இந்த பணியை மத்திய அரசு திட்டமாக எடுத்து நடத்த வேண்டும் என்று தமிழக அரசு முன்மொழிந்துள்ளது. இதன் மூலம் திட்டத்திற்கான பங்கு மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே சமமாக பகிர்ந்து கொள்ளப்படும். அது மட்டுமின்றி சர்வதேச நிதி நிறுவனங்களிடமிருந்தும் வெளிநாட்டு கடன் உதவிகளை பெறுவதும் எளிதாகும். இதனால் தமிழக அரசின் நிதி நெருக்கடி பெருமளவு குறைந்து கூடுதல் சுமை ஏற்படுவது தவிர்க்கப்படும் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவிக்குது. இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் தற்போதைய பறக்கும் ரயில் நிலையங்கள், ரயில்கள் மற்றும் சிக்னல் அமைப்புகளை சென்னை மெட்ரோ ரயிலின் அதிநவீன தரத்திற்கு இணையானதாக மாற்றுவதாகும். இதற்கான திட்ட அறிக்கை ஏற்கனவே தயாரிக்கப்பட்டு மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கு. மத்திய அமைச்சகம் இதற்கு ஒப்புதல் அளித்தவுடன் இந்த அறிக்கை பொருளாதார விவகாரங்கள் துறைக்கு அனுப்பப்பட்டு வெளிநாட்டு வங்கிகள் மூலம் கடன் பெறுவதற்கான நடவடிக்கைகள் துவங்கப்படும். இந்த திட்டத்தின் கீழ் அனைத்து பறக்கும் ரயில் நிலையங்களும் புதுப்பிக்கப்பட்டு நவீன வசதிகளுடன் மாற்றியமைக்கப்படும். ரயில்வே அமைப்புகள் மற்றும் சிக்னல்கள் நவீனமயமாக்கப்படும். தற்போதுள்ள ரயில்கள் அனைத்தும் உயர்தர மெட்ரோ தரத்திற்கு மேம்படுத்தப்படும். கடந்த 2025 ஜூலை மாதமே பறக்கும் ரயிலை மெட்ரோ ரயில் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக கையகப்படுத்துவதற்கு ரயில்வே வாரியம் பச்சை கொடி காட்டிவிட்டது. இருப்பினும் தெற்கு ரயில்வேக்கும் தமிழக அரசுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகே இந்த கையகப்படுத்தும் நடைமுறைகள் முழுமையாக தொடங்கும். 80 கிலோமீட்டர் தூரத்திற்கு மாஸ்டர் மூவ். தற்போது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்த ஆவணம் ரயில்வே வாரியத்தின் பரிசீலனையில் இருக்கு. இன்னும் 3 வாரங்களுக்குள்ள ரயில்வே வாரியத்திடமிருந்து இதற்கான இறுதி ஒப்புதல் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. இந்த புனரமைப்பு திட்டத்தை மத்திய அரசு திட்டமாக மாற்றுவது ரயில்வே வாரியம் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு விரைவில் ஒப்புதல் அளிக்க மேலும் வழிவகுக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து ஆணையம் இந்த ஒட்டுமொத்த கையகப்படுத்தும் செயல்முறையையும் ஒருங்கிணைத்து வருது. இதற்காக தமிழக அரசின் CUMTA அமைப்பு பறக்கும் ரயில் சேவை முழுமையாக CMRL வசம் ஒப்படைக்கப்படும் வரை இந்த திட்டத்தின் ஒவ்வொரு நகர்வையும் உன்னிப்பாக கண்காணித்து வழிகாட்டும். இந்த ரூபாய் 6600 கோடி புனரமைப்பு திட்டம் நிறைவேற்றும் பட்சத்தில் சென்னையின் பறக்கும் ரயில் சேவை முற்றிலும் புதிய பொலிவுடன் பயணிகளுக்கு பாதுகாப்பான மற்றும் அதிநவீன பயண அனுபவத்தை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு வீட்டுக்கு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு என்று நிதி கேட்கும் பாடு தமிழக அரசுக்கும் என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்க என்ற பாடல் வரிகேற்ப நாம் கேட்டவுடன் தமிழக அரசின் இத்தகைய திட்டத்தை முடிப்பதற்கு நிதியை மத்திய அரசு ஒதுக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். பேரும் 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.